ஆன்மீக அன்பு தின வணக்கங்கள். கும்பராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற தை மாதத்தில் 2025 தை மாத பொது பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 வரையான தை மாத பலன்கள். இந்த தை மாதத்தில் நிறைய கிரகங்கள்லாம் கொஞ்சம் மாறுறாங்க, இடத்தோட இடம் மாறி போகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 18/1/2025 செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி அடைகின்றார், மாறுகின்றார். தை மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா 19/1/2025 புதன் பகவான் வந்து மகர ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 சுக்கிர பகவான் வந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/25 புதன் பகவான் கும்பராசி மாறுகின்றார். மாதிரி இந்த தை மாதம் நிறைய ராசி மாறுதலாம் இருக்குது. அப்படி மாற்றங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இந்த தை மாதத்தில் கும்பராசிக்கான பொது பலன்கள். கும்பராசி பார்த்தோன்னா கும்பராசியில் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறார். 12 சூரியன் இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த புலனாய்வு சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. அரசியல் இருக்கக்கூடங்க, இந்த காவல்துறை இருக்கக்கூட இந்த குற்றப்புலனாய்வு அந்த விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தின் கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு பேச்சு திறமையால் அதை நீங்கள் கண்டிப்பாக அது போல் விஷயங்கள் பேசினா உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கைவிட போகுது. உங்கள் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏஜெண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கோ, கச்சா பொருட்களுக்கு இறக்குமதி பண்ணுறது போல் எந்த விஷயம் வந்தால் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னிலைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு அதே உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் சாதிக்கக்கூடிய நபராக இருக்கின்றீர்கள். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் பேசி சாதிச்சிடுங்க. சூரியன் 12 உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கின்றார். செவ்வாய் பகவான் 6 இருக்கார். செவ்வாய் பகவான் 6 காலத்தை பார்த்தா உங்களுடைய இந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சொல்கிறதுக்கு பாருங்கள். ஏற்று பேசுகிறத கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டு அனுசரித்து சில விஷயங்களை உட்காந்து பேசுகின்ற போது அதோடைய தன்மை உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தை மாதம் 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தா செவ்வாய் பகவான் வந்து 5க்கு போகிறாரு. செவ்வாய் 5ல் இருக்கிறதா பார்த்தா உங்களுடைய ஒரு செயல்களும் கொஞ்சம் அறிவுபூர்வமான செயல்பாடாக இருக்கும். இந்த அறிவுபூர்வமான செயல்பாடுகளால் உங்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு பதவி பெறக்கூடிய அனைவரும் நல்ல ஒரு மதிப்பும் உயரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. அதனால் பல விஷயங்கள் நடக்கின்ற போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அதேமாதிரி உங்களுடைய வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் வந்து சில வியாபார சூட்சமங்களை புரிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு வியாபாரம் நல்லா முன்னேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து வியாபார சூட்சமெல்லாம் தானாக புரிஞ்சு இந்த விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு புதன் பகவான் 11 இருக்கின்றார். 11 புதன் இருக்கின்ற காலத்தை பார்த்தா உங்களுடைய இந்த விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள் எண்ணங்கள் அதிகரிக்கும். புதன் 11 கொஞ்சம் நிறைய பொருளை வாங்கணும், அந்த பொருள் இந்த பொருள் வாங்கணும்னு ஆசைகளாக இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மீதெல்லாம் எது வாங்கணும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி கொஞ்சம் திடீர்னு இதில் விரயங்களை கொடுத்துவார், கொஞ்சம் கவனம் பாருங்கள். தை மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 12க்கு வருகின்றார். புதன் 12க்கு வருகின்ற நிலையில் பார்த்தா உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு தான் உலகம் நினச்சி அந்த உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புதிதாக கண்ணோட்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு ரகசியமான சில ஆராய்ச்சிகளாக நீங்கள் செய்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தை மாதம் 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த புதுவிதமான பயணங்கள் மூலம் ஒரு தெளிவு ஏற்படும். மனசு இந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் அந்த பயணங்கள் மூலம் தெளிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ பயணங்கள் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் ஒரு ராசி இருக்கிறதால கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. அதில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆசைகளை நீங்கள்
நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் குறைய போகுது. சில விஷயங்கள் நீ உட்காந்து பேசுகின்ற போது விதண்டவாதமான பேச்சு பேசாமல் இருந்தாலே, எதிர்த்து பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு கலகலப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தை மாதம் 15 பார்த்தா சுக்கிரன் 2க்கு போய்கின்றார். 2ல் இருக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பான பேச்சுகள் மூலம் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் அந்த புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கையான எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. ஒரு பொருள் வாங்குவதற்கான ஒரு நகை இதை வாங்குவதற்கான சில எண்ணங்கள் உங்களுக்கு அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது இந்த தை மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு குருபவன் 4 இருக்கின்றார். குருபவன் 4 இருக்கின்ற இடத்தை பார்த்தவங்களுக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் விலகிச் செல்ல போகிறாங்க. உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் தானாக விலகிச் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த தை மாதம் உங்களுக்கு. அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். ஓகேங்களா? ராசியிலே சனி பகவான் தான் உங்களுக்கு ஜென்ம சனி உங்களுக்கு. அதனால் அந்த உடலில் ஒரு அசதிகளாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செய்கின்ற ஒரு செயலும் ஒன்று முன்னெச்சரிக்கையோடு கவனமாக இருங்க. பணி செய்யும்போது உங்களுடைய பணி சம்பந்தமான விஷயம் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதுங்க. அந்த பணியை நீங்கள் முடிச்சுட்டு ஒப்படைச்சு வாங்க. யாரையுமே இந்த பணியும் நீங்கள் ஒப்படைப்பது கொஞ்சம் தவறு. கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். அதேமாதிரி ராகுபவன் 2ல் இருக்கின்றார். ராகு 2 இருக்கின்ற பார்த்தா உங்களுக்கு அந்த எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த வாய்ப்பை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினாலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போயிடுவார். உங்களுக்கு கேதுபவன் 8ல் இருக்கின்றார். 8ல் இருக்கின்ற கேதுவால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக இருங்க. 8ல் கேது இருக்கார். அதனால் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீர்கள், கவனமாக இருங்கள். உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்திர வழிபாட்டாலே உங்களுடைய மனதுக்கு ஒரு தெளிவும் தைரியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கும்பராசி அன்புகளுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது கும்பத்துக்கு. அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.